FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான ட்ரிகர் அப்படின்ற கொரியன் மூவி சீரீஸ் தான். ட்ரிகர் இந்த படம் ஆக்ஷன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்ற ஜானர்ல தான் இந்த படம் வெளியாயிருக்கு. குவான் ஹா சூங் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மொத்தம் 10 எபிசோட்ஸ் இந்த படத்துல இருக்கு. ரொம்பவே விறுவிறுப்பா போகுதுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிம் நாம் கில் அப்படின்றவரு லீடு அப்படின்ற கேரக்டர்ல இந்த படத்துல ஹீரோவா பிளே பண்ணிருக்காரு. அவரு ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசராகவும் இந்த படத்துல வராரு. அவரு ஒரு முன்னாள் கொரியன் ராணுவ வீரராகவும் இருந்திருக்கிறதாவும் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. கிம் யாங் குவாங் அப்படின்றவர் தான் இந்த படத்தோட வில்லன். இவரு மூன் பேக் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல தான் நடிச்சிருக்காரு. ரொம்பவே ஒரு மிரட்டலான ஒரு கேரக்டர்னு தான் சொல்லணும். பார்க்க குழந்தை மாதிரி இருந்தாலும் அவருடைய சில்மிஷங்கள்லாம் பயங்கரமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் படத்துல. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சவுத் கொரியால துப்பாக்கிகளே இல்லாத ஒரு நாடா இருந்து வருது. அப்படி அமைதியான ஒரு நாட்டுல திடீர்னு ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்குதுன்னா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது சவுத் கொரியால பிறந்த ஒவ்வொரு குடிமகன் கையிலையும் திடீர்னு ஒரு துப்பாக்கி வந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படத்துல காமிச்சிருக்கிற மைய கரு. இதுல நம்ம ஹீரோ லீடு அப்படின்ற ஆபீசர் ரொம்பவே ஒரு சாதுவான, ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு அம்பி மாதிரி தான் இந்த படத்துல வராரு. அதற்கு காரணம் அவருடைய முந்தைய காலகட்டத்துல அவரு ராணுவத்துல இருக்கும்போது நிறைய பேரை சுட்டு கொண்டிருக்காரு. அந்த குற்ற உணர்ச்சினால அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின் நாட்கள்ல ஒரு போலீஸ் ஆபீசரா ஜாயின் பண்றாரு. அங்க அவரு ரொம்பவே ஒரு சாதாரண ஒரு வேலையில தான் இருக்காரு. இப்போ நம்ம மூன் பேக் அப்படின்ற நம்ம வில்லன் என்ட்ரி கொடுக்கிறாரு. இந்த படத்துல வர வில்லனுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக் ரொம்ப வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளாஷ்பேக்கா இருக்கு. காரணம், சவுத் கொரியால அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டாரு, சிறு வயதுல அவருக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சு, பின் நாட்கள்ல அவரை ஒரு பெரிய மல்டி மில்லியனர் தத்தெடுத்து அழைச்சிட்டு போறாங்க. அந்த மல்டி மில்லியனருடைய பிசினஸ இவர் டேக் ஓவர் பண்றாரு. அதன் பிறகு இந்த துப்பாக்கி கலாச்சாரம், துப்பாக்கி போன்ற இல்லீகல் பிசினஸ்குள்ளெல்லாம் அவர் போறாரு. சோ இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் வச்சிருக்காங்க. ஹீரோவை பத்தின ஒரு பிளாஷ்பேக் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வில்லன் பத்தின ஒரு பிளாஷ்பேக் நான் சொல்லியிருக்கேன். இதே போல சவுத் கொரியா பத்தின ஒரு பிளாஷ்பேக்கும் படத்துல வருது. அதாவது சவுத் கொரியால வாழ்ற மக்கள் எந்த அளவுக்கு மன அழுத்தத்துல இருக்காங்க, அவங்க மன அழுத்தத்தை போக்குறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்பவே அழகா காமிச்சிருந்தாங்க. சவுத் கொரியால வாழ்ற மக்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியானவர்கள், மரியாதையானவங்க அப்படின்றது மாதிரியா காட்டியிருக்காங்க. இப்படி இருக்கிற மக்களுக்கு திடீர்னு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டா அவங்க எப்படி ரியாக்ட் ஆவாங்க அப்படின்ற விஷயங்களையும் காட்டுறாங்க. சோ இப்போ நம்ம படத்துல வர வில்லன் இத தனக்கு எப்படி சாதகமா பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துல வர மீதி கதை. படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு கிரைம் சீன் நடக்குது. அந்த கேஸை ஹேண்டில் பண்ற ஆபீசருக்கு அங்க எந்த துப்பும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவரு லீடுவை கூப்பிடுறாரு. அதாவது நம்ம கதாநாயகனை கூப்பிடுறாரு. நம்ம கதாநாயகன் அந்த இடத்துக்கு வந்து சுத்தி பாக்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு சந்தேகத்துக்கு இடமா அந்த வீட்டோட மேற்கூரையில கொத்து கொத்தா பிஸ்டல்ஸ் கிடக்கு. அந்த பிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த பிஸ்டல்ஸ் எல்லாமே ராணுவத்துல பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய கன்னோட பிஸ்டல்ஸ். இத பார்த்து ரொம்பவே ஷாக்கான போலீஸ்காரங்க கொரியால மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் டார்கெட் பண்ணி அவங்க வீட்டுக்கு துப்பாக்கியோட அவங்க ஒரு பாக்ஸ் ஒன்னு டெலிவரி பண்றாங்க. அந்த டெலிவரி கொரியாவோட கொரியர்ல வராம அத வேற ஒரு அமைப்பை வச்சு அதை டெலிவரி பண்றாங்க. சோ இப்படி மன அழுத்தத்துல இருக்கிறவங்க கையில துப்பாக்கி கிடைச்சா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தேடுறாங்க. அப்படி சொல்யூஷன் தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல. அந்த நேரத்துல அவங்க கையில ஒரு துப்பாக்கி கிடைக்குது. அந்த துப்பாக்கி அவங்கள என்னவா மாத்த போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துல வர திகில் மொமெண்ட்ஸ். இதனாலதான் இந்த படத்துக்கு ட்ரிகர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் அவனுடைய டெம்பர்மெண்ட்டை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த ட்ரிகரை பேஸ் பண்ணி அவங்க காட்டுறாங்க. அந்த காட்சி அமைப்பு எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க.
ஒரு கட்டத்துல லீடுவும் மூன்பேக்கும் சந்திக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் 2 பேருமே ஷேர் பண்றாங்க. லீடுவுக்கு நடந்த கொடுமைகள், மூன்பேக் நடந்த கொடுமைகள் 2 பேருமே ஷேர் பண்றாங்க. துப்பாக்கி காமனான ஒரு விஷயம் தான். அந்த துப்பாக்கிய நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு லைனை ரொம்ப அழகா காமிச்சிருந்தாரு இயக்குனர். சரி மக்களே, இதுதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. சரி, இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னா, நீங்க டிப்ரெஷன்ல இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கையில ஒரு துப்பாக்கி இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரையும் சுட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சித்தரிப்பு தான் இந்த படத்துல பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம மனசுக்குள்ளார ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸை நம்ம எப்பவுமே கட்டுப்படுத்தி வச்சிருப்போம். ஆனா இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்க, அந்த எமோஷன் உங்களை விட்டு பிரேக் ஆகி நீங்க வன்முறையை கையில எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான காட்சியை தான் இந்த படத்துல வச்சிருக்காங்க. பொதுவா கொரியன் சீரிஸ் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்ல வரதுனால ரொம்பவே அதிக ஆர்வத்தோட நம்ம மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இந்த படத்தை நாமளும் பார்த்தோம். ஆனா இது பக்கா சைக்கோ மூவி. கற்பனையில கூட நடக்காத ஒரு விஷயத்த படத்துல நிஜமா நடக்கிற மாதிரி காட்சி அமைச்சிருக்குதுங்கிறது ரொம்பவே ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை உருவாக்கக்கூடிய படங்களை பார்ப்பது அப்படிங்கிறது தவிர்க்கிறது நல்லது. தெரியாம கூட உங்க குழந்தைங்களோடயோ இல்ல ஒரு டீனேஜ் பருவத்துல இருக்கிற பசங்களோடயோ படத்தை பாத்துறாதீங்க. இது அவங்கள ரொம்பவே ஒரு தப்பான வழியில கொண்டு போயிரும் தான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது சினிமாங்க. சினிமானா சினிமா மாதிரி பாருங்க. சினிமா மாதிரி பார்த்துட்டு கடந்து போங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் சரியா இருக்கும். சரி மக்களே, ட்ரிகர் படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு படத்தோட ரிவ்யூல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்.